அதான் லஞ்ச் ஹவர்ல பேசணும்னா சரி, அப்ப பேச முடியல, வேலைக்கு போயிட்டுனா அப்புறம் இதா இருந்தது. ஆ, அதான் அப்படியே வெளியில வந்துட்டேன், சரி அப்ப பேசலாம்ல அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். எத்தனை அரை மணி நேரமா 1/4 மணி நேரமா? அரை மணி நேரம்ங்கய்யா. அதான் வெளியில இப்ப நான் வந்துட்டேன், சாப்பிட போயிட்டு வரேன்னு வந்துட்டேன் நான். அப்படியே சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவேன். ஓ, சரி சரி, அவ்வளவுதான். ஒரு வேளை உணவு தான் இருக்கிறீங்களா? ஆமா, ஒரு வேளை தான். ஒரு வேளை உணவுல இருந்தா ஒன்றும் பண்ணாது. ம். ஒரு வேளை தாங்கய்யா. அப்படி ஏதாவது இன்னொரு வேலைன்னா லிக்விடா ஏதாவது குடிச்சுப்பேன் ஏதாவது. ஆமா ஆமா. ஏன்னா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான். ஐயா அது டீட்டெயிலா நல்லா கிளியரா புரியுது. எது எடுத்தாலும் நச்சுதான். நம்ம பாடி அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரா போயிடும் வந்துட்டு. அது காற்றுல இருந்து எடுக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா உடம்பு அந்த மனம் வந்து சலனப்படும். சில உணவை பார்த்தா சில டைம் சலனப்படும், சில டைம் வந்து சலனப்படாது, ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆமா ஆமா. ம். அது நம்ம யாரு கூடயா கூட்டிட்டு போயிட்டோம்னா அது ம். உங்களுக்கு நாக்கு சுவையை தூண்டி விட்டுரும். ஆமா ஆமா இப்ப ஆமா ஆமா தனிச்சு இருந்தோம்னா ஸ்டெடியா நிக்கும். ஏன்னா ஆமா ஆமா. அதனை இல்வறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கைப்பெரியான் கை கண் நோய். இப்ப நான் இந்த அந்த மாதிரி நியோடைமம் காந்தத்தை அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்ப பேசிட்டோம். நியோடைமம் ஓகே. காந்தத்தை அந்த பாலிஷ் நீக்கப்பட்ட நியோடைமம் காந்தம், பாலிஷோட இருக்க நியோ ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப நான். ஓகேங்க. இப்ப அந்த பாலிஷ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே வந்து அந்த துத்தநாகம் பூசுறாங்க. ஓகே. துத்தநாகம் பூசுறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மின் ஓட்டத்தையே தடை செய்யுங்கன்னா, அவ துத்தநாகம் மின் வந்து மின்னோட்டத்தை. ஆ. மின் ஓட்டத்தையே தடை செய்யுது துத்தநாகம். ஓகே. அந்த காந்தத்து மேல, அதாவது நியோடைமே பொதுவாக பாத்தீங்கன்னா, துத்தநாகம் வந்து மின்சாரத்தை நல்லா கடத்தும், சரியா, பொதுவாகவே. ஆமா, பொதுவாக ஆனால் மின்சாரத்தை எல்லாம் கடத்தும். ஆனால் அந்த காந்தத்து மேல பூசின உடனேயே மின்சாரத்தை கடத்த மாட்டேங்குதுன்னா, அப்ப ஏதோ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு கெமிக்கல் வேதிவினை புரிந்து அது தடுக்குது. இந்த காந்தத்துக்கும், அதாவது இந்த காந்தம் இருக்கு இல்லையா, இந்த நியோடைமும் காந்தம் உலகத்திலே பவர்ஃபுல் காந்தம். அது வந்து ஒரு செயற்கை காந்தம், ஆர்டிபிஷியல் மேக்னெட், பர்மனன்ட் மேக்னெட். ஆமா, ஆர்டிபிஷியல் மேக்னெட். அது வந்து பாத்தீங்கன்னா எண்டிங்கிற ஒரு உயர் ரக தனிமம். அது ஒரு மண்ணு, அருமண். அது தனிம அட்டவணையில வந்து 60வது இடத்துல இருக்கு. அதோட ஓகே. இரும்பு கலந்துருக்கிறாங்க, அது கூட போரான். இந்த மூணும் கலந்த ஒரு செயற்கை காந்தம் தான் அமெரிக்க காரம் உருவாக்குறது, சரிங்களா? ஓகே. எக்கு கூட இருக்காங்க அதுல. எக் இல்ல, அது இல்ல, மூணு தான். அதே மாதிரி ND FB, அது NDFB, அவ்வளவுதான். NDனா நியோடைமம், ஆமா. Fனா ஓகே. ஃபெரைட்டு, Bனா போரான். ஃபெரைட், போரான். இவ்வளவுதான். இந்த நியோடைம், மூணு, போரான், ஃபெரைட். ஆமா, இந்த மூணும் கலந்ததுதான். இது என்னன்னா, இதுக்கு மேல என்ன பண்றேன்னா, இது நேரடியா காத்துல வந்து வினை புரியக்கூடியது. அதாவது மேல பூச்சி இல்லைன்னா, அந்த கோட்டிங், அந்த ஸ்லீவா அந்த கோட்டிங் ஏதோ ஒண்ணு இல்லைன்னா, இது என்னன்னா மெல்ல மெல்ல காத்தோட வெண்ணெய் புரிஞ்சு ஒரு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, அந்த நெயோடைம் காந்தத்து மேல ஜிங்க் பூசுவானுங்க, அல்லது பாலிஷ், இந்த குரோமியம் பாலிஷ் இருக்கு அதை பூசுவானுங்க, அல்லது நிக்கல் ஓகே. பூசுவாங்க. எது விலகமே அதை பூச்சிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது ஜீரோக்கு வந்தது. என்னடா ஜீரோக்கு வருது? நீங்க சாதாரணமா ஒரு பிளாஸ்டிக் தட்டு மேல சில தண்ணி நமக்கு வந்து தண்ணியில மின்சாரம் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. அதான் கண்ணம்மா பேட்டரி, அதுதான். ஆமா. அது போக ஒரு ஃபெரைட் காந்தத்து மேல, அதே ஃபெரைட் காந்தம் இருக்குல்ல, நீங்க வந்து ஃபெரைட் காந்தம்ங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்துற ஸ்பீக்கர் காந்தம். ஸ்பீக்கர் காமா. அது கருப்பா இருக்கும். அது மேல அது மேல ஒரு டிராப் தண்ணி வைங்க, அது மேல ஒரு டிராப் தண்ணி வைங்க. ஓகே. வச்சுட்டு நீங்க செம்பு கம்பி அலுமினியம் வச்சீங்கன்னா சில 200 மில்லிலிட்டர் 300 மில்லிலிட்டர் காட்டும். ஓகே. இது அப்படியே என்ன பண்றீங்கன்னா, நியோடைம் காந்தம் ஒண்ணு வாங்குங்க, கடையில மலிவா கிடைக்குது, வாங்குங்க. ஓகே. இப்ப நான் அந்த ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்க, புரியுதா? இப்ப அது இது கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த பவர் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது வந்து ஒரு 3 சதுர சென்டிமீட்டர்ல இருந்து இப்பத்துக்கு வந்து 1.5 வாட்ஸ் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. 1.5 வாட்ஸ் இல்லையா, 1.5 வாட்ஸ், 3 சதுர சென்டிமீட்டர் தான். ஆனா 1.5 வாட்ஸ் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாச்சு. 1.5 வாட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஸ்வீடன்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க அதைய, சரியா? சரிங்க. அது நியோடைமண்ட் காந்தம் வந்து சைஸ் அந்த எவ்வளவு ஏரியா அந்த மாதிரி ஏதாவது எவ்வளவு சைஸ் கேட்டீங்கன்னா, அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் நீளம்,
2 சென்டிமீட்டர் ஆகலாம். வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஒரு 2 இருந்தா போதும். திக்னஸ். ஓகே ரைட் ஃபிளாட் மாதிரி. ஆமா ஆமா 2க்கு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மேபி இருக்கலாம் வந்துட்டு. ஆமா இருக்கலாம். 3 சென்டிமீட்டர் இருக்கலாம். நீளம் 4 சென்டி அதெல்லாம் நமக்கு அது அகலம், அதாவது நீளம் கம்மியா இருக்கிற கணக்கிட்டு தான் நமக்கு 3 சென்டிமீட்டர் போதுமானது. அதாவது 30 வரும். ஓகே 3 சென்டிமீட்டர் லென்த்ல கொஞ்சம் ஒரு 3 4 இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தேன். அகலம் அப்படித்தான். அகலம் வந்து ஒரு 15 இருக்கலாம். 20 அது 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திக்னஸ் வந்து 2 இருந்தா போதுமானது. ஓகே ரைட்டுங்க. இது சாதாரணமா கிடைக்குதுங்க. சாதாரண இதுல அமேசான்ல எல்லாத்துலயும் கிடைக்குது. நியோடேமுக்கு வந்து பரவாயில்ல கிடைக்குது. எல்லாத்துலயும் கிடைக்குது. நான் பார்த்துட்டேன் எல்லாத்துலயும். ஓகே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 6 காந்தம் வாங்குங்க. புரியுதா? முதல்ல 6 காந்தம் வாங்குங்க. ஓகே இந்த 6 காந்தம் இருக்கட்டும். அதுல வந்து ஒரு காந்தத்தை மட்டும் வச்சு செக் பண்ணுங்க. உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது, எல்லாம் இருக்கு. மல்டிமீட்டர் கிளிப் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அந்த பழைய பேட்டரி செல் இருக்கு இல்லையா, பழைய பேட்டரி செல் 1.5 வோல்ட் பேட்டரி செல் இருக்கு இல்லையா, ஆமா, அது 4-5 பொறுக்கிக்குங்க. பழசு எல்லாம் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. ஓகே அது 4-5 எடுத்துக்குங்க. புரியுது? 4-5 எடுத்துட்டு அது என்ன பண்றீங்கன்னா 1 2 உடைச்சு அந்த கிராஃபைட் தண்டை மட்டும் ஒண்ணு அழகா அப்படியே எடுத்துருங்க. கிராஃபைட் தண்டை ஒரு பேட்டரி ஃபுல்லா உடைச்சு இந்த கிராஃபைட் தண்டு பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி நீளத்துக்கு அப்படியே முழுசா அப்படியே உடையாம எடுத்துக்குங்க. சரியா? ஓகே அது தனி. அது நெகட்டிவ்க்கு வச்சுக்கலாம். அது நெகட்டிவ் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா மேல இருக்கிற பாடி கட்டிட்டு மேல ஒரு 2 சென்டிமீட்டர் அப்படியே மெல்ல அறுத்து எடுக்கணும். கீழே 1 மில்லிமீட்டர் அறுத்து எடுத்துட்டு அந்த முழு சிலிண்டர் அப்படியே பயன்படுத்தணும். முழு சிலிண்டர் அப்படியே பயன்படுத்தணும். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து கிராஃபைட் பவுடர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உடைச்சா நீங்க பேட்டரி உடைச்சாலே கிராஃபைட் பவுடர் வெளியே வரும். புரியுதா? அந்த பாசிட்டிவ் சைடுக்கு வந்து அந்த முழு தண்டை மேல இருக்கிற பாடி, மேல மெட்டல் பாடி போட்டிருப்பான். அது அயன் பாடி, அது நமக்கு தேவையில்லை. மெட்டல் பாடி அது தேவையில்லை. சரியா? ரெண்டாவது வந்து டாப் சைடு பிளஸ்ல இருக்குல்ல, பிளஸ் வந்து லேசா 2 சென்டிமீட்டர் அறுத்து எடுத்தீங்கன்னா அப்படி மேல இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போயிடும். அந்த மேல 2 சென்டிமீட்டர் நீட்டிட்டு இருக்கும். அந்த கிராஃபைட் ஆர்டர் நீட்டிட்டு இருக்கும். சரியா? அது பிளஸ் முனை. கீழே என்ன பண்றீங்கன்னா கான்டாக்ட் பண்றதுக்கு கீழே மட்டும் 1 மில்லிமீட்டர் அறுத்து விட்டீங்கன்னா கீழே அந்த கிராஃபைட் குச்சி தெரியும். புரியுது? இதுல எமர்ஜென்சி போட்டு தேய்ச்சிட்டீங்கன்னா ஃபிளாட் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே முழு சிலிண்டர் உங்களுக்கு அப்படியே. இதுதான் பாசிட்டிவ். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது என்ன பண்ண ஒரு பிளாஸ்டிக் தட்டு, சின்ன பிளாஸ்டிக் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஆகல ஒரு பிளாஸ்டிக் தட்டு. சரியா? 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் சின்ன பிளாஸ்டிக் தட்டு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் தட்டு உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5 இருந்தா போதுமானது. அது ஒரு 5 கிராம் தண்ணி குடிக்கும். அவ்வளவுதான். இது என்ன பண்றீங்கன்னா இந்த முதல்ல ஒரு காந்தத்தை எடுத்து அந்த பிளாஸ்டிக் தட்டு மேல வைங்க. தண்ணி ஊத்தி விட்டுருங்க. தண்ணி அப்படியே 5 கிராம் தண்ணி ஊத்தி அப்படியே தண்ணிக்குள்ள அந்த என்டி மேக்னெட் மூழ்கி இருக்கணும். அவ்வளவுதான். தண்ணியோட உயரம் வந்து 5 காந்தத்தின் உயரம் வந்து 2 அப்ப தண்ணி மேல நிக்கும். சரியா? இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த பிளஸ் மைனஸுக்கு அப்படியே என்ன பண்றீங்க, அந்த சிலிண்டரோட தூக்கி அப்படியே வைங்க. மைனஸுக்கு நெகட்டிவ் தூக்கி அப்படியே வச்சு பாருங்க. பயங்கரமா வோல்ட் வரும், பயங்கரமா ஆம்பியர் வரும். இது ஆச்சரியமான உண்மை. நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதே வந்து வெறுமனே மெட்டல் வச்சு பாத்தீங்க, வேறுபட்ட மெட்டல் வச்சு பாத்தீங்கன்னா அந்த பாலிஷ் இருக்கிற வரைக்கும் 0 காட்டும். பாலிஷ் இருக்கிற 0 காமிக்கும். ஆமா, பாலிஷ் போயிடுச்சுன்னா திடீர்னு 1000 மில்லி வோல்ட் காட்டும். அந்த மேக்னெட்ல உள்ள பாலிஷ் போயிடுச்சுன்னா 1000க்கு மேல காமிக்கும். அது மட்டும் இல்ல, ஆம்பியர் பாத்தீங்கன்னா 1.3 ஆம்பியர் 1.4 ஆம்பியர் காட்டுது. ஆச்சரியமா இருக்கு. அதாவது 1 வோல்ட்டும் காட்டுது, 1.4 மில்லி. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். 1 வோல்ட் 1 ஆம்பியர் சூரா காட்டுது. 1 வோல்ட் 1 ஆம்பியர் சூரா காட்டுது. அப்ப 1 வாட்ஸ் ஆச்சு இல்லையா? ஆமா, நார்மலா 1 வோல்ட் வருது. 1 வோல்ட் 1 ஆம்பியர்னா 2 ஆம்பியர் இருக்குன்னா 1 வாட்ஸ் ஆச்சு. 1 வாட்ஸ். அப்போ 1 வாட்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர் உற்பத்தி ஆகுது. எங்கயாவது நடக்குமாங்க? இல்லண்ணா, கண்டிப்பா நடக்குது. இது நடக்குதுங்க. இதுல
இது நியூக்ளியர் கிடையாது, ஆனால் இது காந்த பண்புல இந்த வேலை செய்யுது. நியூக்ளியர் என்பது வேற. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து இருக்குது பாருங்க, கீழ்பாக்கம். கீழ்பாக்கம் எங்கேயோ இடத்துல நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்குது? சென்னையில கல்பாக்கம், கல்பாக்கம், கல்பாக்கம். கல்பாக்கம். அந்த பவர் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவை சிதைப்பாங்க. அதாவது அந்த நியூக்ளியஸை சிதைக்கிறப்ப நியூட்ரான் வெளிப்படும். புரியுதுங்களா? அது ரொம்ப ஆபத்தானது. அதுதான் பயங்கரமான வெப்பத்தை உண்டாக்குங்கிறாங்க. ஆனா இதுல என்ன கேட்டீங்கன்னா, இதுவும் நம்ம காந்தத்துல இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானை பத்தி ஆராய்ச்சி பண்றோம். புரியுது? இது ஆபத்து இல்லாதது. இதுலதான் ஆற்றல் எடுக்க முடியும். அது ஆற்றல் அழிவின்மை கொள்கை. இது ஆற்றல் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கு. இந்த நியூட்ரான் வந்து சாகவே சாகாது. நியூட்ரான் சாகவே சாகாது. அது என்ன நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது வெளியே போனதுல திருப்பி திருப்பி உள்ள கொண்டு வருது. எது எது லாஸ் ஆச்சோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருது. அதுதான் நியூட்ரான். அதுதான் இந்த நியூட்ரானுக்கு என்ன வேலைன்னா, எது எது இழந்ததோ திருப்பி ரிகவரி பண்ணுதுங்க. ரெக்கவரி பண்ணுது. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல லாஸ் பண்ணுது. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல லாஸ் பண்ணுது. இது கெயின் பண்ணுதுங்கன்னா ஆச்சரியமா இருக்குன்னா, அத பேலன்ஸ் பண்ணி நடுநிலையாயி அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கெயின் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஜீரோ பவர்னு பேருங்க. ஜீரோ பவர். இதுக்கு தண்ணி ஊடகத்தை பயன்படுத்திக்குது. தண்ணியை பயன்படுத்திக்குது. வாட்டர். இந்த வாட்டர்ல என்ன நடக்குதுன்னா, வாட்டர்ல வந்து 99.9% வந்து வேக்கம் தான் இருக்கு. வெற்றிடம் தான். தண்ணிங்கிறது வெற்றிடம் தான். ஆமா ஆமா. 99 ஸ்பேஸ் தான் அப்ப அதிகமா இருக்குது அதுல. எல்லாமே அப்படித்தான். உலகத்திற்கு கண்ணுல பாக்குற எல்லா பொருளுமே வேக்கம் தான். வேக்கம் தான். அந்த வேக்கம் கிளியரா வச்சிருந்தா எல்லாம் வேலை செய்யும். இது தெரியாம இவனுக்கு ஆற்றல் அழிவின்மைன்னு சொல்லி சொல்லியே நம்ம 100 வருஷம் நம்ம மொட்டையடிச்சு விட்டானுங்க. சரி, ஆற்றல் அழிவின்மைன்னு சொல்றானுங்க இல்லையா? அப்ப அழியாத ஆற்றல் இருந்து எனர்ஜி எடுக்கணுமே இல்லையா? ஆமா. அந்த ஆற்றல் எங்க போகுது, எங்க யூசேஜ் ஆகுது, என்ன கன்வெர்ட் ஆகுது தெரியும். அது இது வரைக்கும் எவனும் ப்ரூவ் பண்ணவே இல்லைங்கன்னா, இந்த ஐன்ஸ்டீனோ மேக்ஸ் பிளாங்க் யாரோ சொல்றாங்க. யார் வேணா இருக்கட்டுமே, ஏன்டா அதுல இருந்து எடுக்கல ஆற்றல்? ஆற்றல் அழியாதுங்கிறீங்க. அப்ப அழியாத ஆற்றல் இருந்து இன்னைக்கு ஆற்றல் அழியாதுன்னு சொல்றீங்க, ரைட்? அப்ப அழியாத ஆற்றல் இருந்து மின்சாரம் ஏன் எடுக்கல? அது யாரும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கறாங்க. இப்பதான் நான் முதல் நாள் கேட்கறேன். அப்படிதான் வந்துட்டு ஏதோ யாரோ ஒருத்த கண்டுபிடிச்சு போனா அதுவே இருக்குதுன்னா அதோட செயல் பண்ணி பிராக்டிகல் பண்ணி அது மூலமா செயல்பாடு வெளியீடு என்ன வருது, உள்ளீடு என்ன போகுதுன்னு கண்டுபிடிச்சாதான் அது தெரியும். இப்ப நான் கண்டுபிடிச்சாச்சு. அதனால நீங்க இதை ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இரவு நம்ம பேசுவோம். சரியா? சரி, சரிங்க. ஓகே.